எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வரணும். இதுக்கு தேவையானது என்ன செய்யணும்னு சொல்லி பல பேர் பார்த்தா அந்த அஸ்ட்ராலஜி போறது, இல்ல சம்மந்தம் இல்லாம எதையாவது செஞ்சுட்டே இருக்கிறது, எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவங்களால லைஃப்ல ஃபோக்கஸ் ஆகி லைஃப்ல எந்திரிச்சு வர முடியாது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கும் அதை பத்தி தான் இந்த வீடியோ. தப்பா ரைட்டான்றதை பத்தி தான் அனலைஸ் பண்ண போறது. இப்ப நான் சொல்ல போற இந்த 5 விஷயங்களை நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்ன்றது நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இது புரிய வரும். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டோன்ட் ஷேர் யுவர் கோல். உங்களோட குறிக்கோள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன செய்ய போறேன், என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்கு, உங்க ஐடியாஸோ எதையோ வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாம இருங்க. இதுல வந்து மேக்சிமம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல சொல்லுவோம், இல்லை வீட்டில் சொல்லுவோம், எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு பிடிக்காதவங்க பிடிச்சவங்க சில பேர் யோசிக்கும் போது நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அது வெற்றி அடைஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் பண்ண சொல்லுவாங்க. ஆனா அதுல ஏதாவது சர்க்கிளோ ஏதோ ஒரு டைம் கேப்போ இல்லை ஒரு ஃபைனான்ஷியலோ ஏதாவது பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஏன் அன்னைக்கு ஏதோ சொன்னா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன், ஏன் இப்படி பண்ணலாம்னு சொல்லி பல கேள்விகள் பல ரூபத்தில் வரும். சில பேர் நம்ம மேல அக்கறையாகவும், சில பேர் சில பொறாமையாகவும், இவன் வந்து செய்ய போறேன்னு அவ்வளோ சொன்னானே இப்ப செய்யலேன்னு சொல்லி நம்மளை ஹர்ட் பண்றதாகவும் சில கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம மேலும் ஹர்ட் ஆகிறனால என்ன ஆகும்னா, நம்மளால அடுத்த மூவ்மெண்ட் பண்ண முடியாம அதை பத்தியே பிசினஸ்ல நெக்ஸ்ட் எப்படியும் ஒரு தோல்வின்றது வரும். ஆனா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு சில காலங்கள் ஆகும், சில டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா அதுக்குள்ள நம்ம டிப்ரெஷன் ஆகி நம்மளே அதுக்குள்ள மூழ்கிட்டு என்ன ஆகும்னா அந்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆக மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப் மூவ் பண்ணா மாத்திரம் தான் நம்மளால போக முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருப்போம், அதுக்குள்ளேயும் ப்ராப்ளம் ஆயிருக்கும், நம்ம ஷட் டவுன் ஆயிருப்போம், திருப்பி எந்திரிக்க சில காலங்கள் ஆகும். ஆனா அது வரைக்கும் சில ப்ராசஸ் நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கும். இந்த டைம்ல இந்த சுத்தி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் நடக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து பிசினஸ் பண்றோம், ஆனா என்ன பண்றோம்ன்றது சில பேருக்கு சொல்லாம, ஒரு நம்மளுக்குள்ள ஒரு மூணாவது நபரா இருக்கிறவங்ககிட்ட சொல்லாம, நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்டா நம்மள நல்லா நினைச்சு பாக்குறவங்க அப்பா அம்மா நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தட்டையும் இதுதான் பண்ண போறேன், அவுட்புட் என்னன்றது நான் ரிசல்ட் அப்புறம் பாத்துக்கிறேன், ஆனா நான் இப்ப ப்ராசஸ் பண்ண போறேன், எனக்கு நீங்க சப்போர்ட்டா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சில பேர்ட்ட மாத்திரம் சொன்னோம்னா நம்ம பார்த்து ப்ராப்ளம் ஆனா நம்மளுக்கு தோல் கொடுக்கவும், நம்மளை கீழே ஒழுகாம நம்மளே பார்த்துக்குவாங்க அவங்க சுத்தி சில பேர் எல்லாம். அப்போ வெளியில இருக்கிற எல்லார்ட்டையும் போய் இதே வேலையா நம்ம சொல்லாம இருந்தோமா மாத்திரம் நிச்சயமா லைஃப்ல ஜெயிக்க முடியும். உங்களோட கோலும் உங்க ஐடியாவும் யாருக்கிட்டையும் எக்காரணம் சொல்லாதீங்க. முதல் ஸ்டெப். ரெண்டாவது, மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்க பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி அந்த கோல் செட்டிங்ல வந்து நீங்க எல்லார்ட்டையும் சொல்லும் போது என்னன்னா நீங்க மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மென்டல் ஹெல்த்ன்றது என்னன்னா, நம்ம நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், ஆனா பார்த்தா நம்மளுக்குள்ள ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம வேலையும் ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டோம், எதையோ ஆயிட்டே இருக்கும். ஆனா இதுல கொஞ்சம் ஆழமா சில டாக்டர்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, மெயினா மென்டல் ஹெல்த் வர அந்த ஸ்ட்ரெஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஒழுங்கா சாப்பிட்டுருக்க மாட்டோம், இல்ல ஒழுங்கா தூங்கியிருக்க மாட்டோம், இல்ல ஒழுங்கா நம்ம அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ல வந்து ஏதோ லேட் நைட்ல சாப்பிடுறது, தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது. இந்த ஜங்க் ஃபுட்னாலே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் வரதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா இன்டைஜஸ்ட் ஆகும்போது அது சேஞ்சஸ் ஆகும்போது நம்ம மென்டலி தூக்கம் வராதனால நம்ம திங்கிங் எல்லாம் வேற ஏதாகும். ஏன்னா நம்ம தூங்கும் போது தான் நம்மளுக்குள்ள வந்து பாடி வந்து சில வேலைகள் செய்யும். நம்ம இன்னர் மைண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் அந்த நேரம் எந்திரிக்கும் போதும் நம்ம தூங்காம இருக்கும் போது இந்த மைண்டும் ரெண்டும் சேரும் போது தப்பான சில விஷயங்கள் நடக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளால ஹெல்த்தோ இந்த பாடி ஹெல்த்தோட மென்டல் ஹெல்த் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும்போது எல்லாமே கொலாப்ஸ் ஆகும். அப்போ நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம், நம்ம மென்டல் ஹெல்த்தை கரெக்டா பார்த்துக்கணும். அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, கரெக்டா நம்ம தூங்குறது, கரெக்டா காலைல எந்திரிக்கிறது, கரெக்டான ஃபுட் எதை சாப்பிடணும், நம்ம பாடி எதை ஏத்துக்குமோ அந்த ஃபுட்டை சாப்பிடுறது, தேவையில்லாத சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க லேட் நைட்ல சாப்பிடுறது, தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிடுறது, தேவையில்லாம நிறைய ஆயில் ஃபுட் எடுத்துக்கிறது, இது புதுசா வந்திருக்குன்னு தேடி போய் சாப்பிடும் போது அது நம்மளை அஃபெக்ட் ஆகும். அந்த அஃபெக்ட் பாடியில இருக்கிற சில மெக்கானிக்ஸ் நம்மளுக்கு டைஜஷன் ஆகும்போது, இன்டைஜஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரெஸ்ல போய் நிற்கும் போது, கோபம் அதிகமாகும் போது நம்மளால எந்த விஷயத்திலையும் ஃபோக்கஸ் ஆக முடியாது. இப்போ பெட்டர்
இவ்வளவு விஷயங்கள் இருக்கு மென்டல் ஹெல்த்தை காப்பாத்துறதுக்கு. நம்மளே முதல்ல கரெக்டா ஃப்ரெஷ்ஷாகவும் நம்மளோட மைண்ட் கிளியரா இருந்தாதான் நம்ம ஃபோக்கஸ் கரெக்டா இருக்கும். மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியம். தேர்ட், ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். எப்படி டிஸ்கஷன் ஆகும்னா, நம்ம லைஃப்ல வந்து கரெக்டா போயிட்டு இருப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம், நம்ம கரெக்டா நம்ம சில வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்போம், மென்டல் ஹெல்த்தை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ஆனா நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் நிறைய நம்ம லைஃப்ல இருக்கு. இந்த சோஷியல் மீடியால அன்வான்டா நிறைய வீடியோஸ், உதாரணமா ஃபேஸ்புக் ஸ்க்ரோல் பண்றதோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறதோ, அதுல வந்து சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியாமையே சில பேர் டிப்ஸ் கொடுப்பாங்க, யாரோ சொன்னதா வச்சு பண்றது. ஆனா அந்த சோஷியல் மீடியால கொடுக்கறது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ளிமெண்டோ அதை வந்து தேர்ட் ப்ராசஸ்ல நம்ம கொண்டு வந்து சில விஷயங்கள் சில பேர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பார்க்கலன்னா போலீஸ் இப்ப ரீசெண்டா பிடிக்கிறது, பைக் ரேஸ் பண்ணி அது ரீல்ஸ் எடுத்து போறது. எவ்வளோ போலீஸ் அவங்க வந்து அவங்களுக்குலாம் தண்டனை கொடுத்த தண்டனை என்னன்னா நீங்க பண்ணக்கூடாதுன்னு அவங்கள ஒரு வீடியோ எடுத்து போட்டாலும் திருப்பி திருப்பி அவங்க பண்றது காரணம் அந்த ரீல்ஸ் மோகம், அந்த லைக், அந்த கமெண்ட், அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆறோன்ற மைண்ட் செட்ல பல பேர் திருப்பி திருப்பி பண்றாங்க. இந்த டிஸ்ட்ராக்ஷன்னால உங்களோட லைஃபோட சைக்கிள் பேனே நிறைய பிரச்சனை ஆகும். எப்படி வரும்னா, நீங்க படிக்கிற விஷயத்துல டிஸ்கஷன் ஆகும், உங்க வீட்டுல ப்ராப்ளம் ஆகும், உங்க எல்லா இடத்துலயும் இதாகும் போது என்ன ஆகும்னா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு உங்களுக்கு தெரியாம அந்த 1 வருஷம் 2 வருஷம் லைஃபை வீணாக்கும் போது என்ன ஆகும்னா, திருப்பி லைஃப்ல நீங்க எந்திரிக்கணும் போது இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், சின்ன வேலை, இந்த சோசியல் மீடியால நடக்கிற சின்ன இது நடக்கிறது எங்கேயாவது கொண்டு போய் நம்மள மாத்தி விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், 100% வாய்ப்புகள் இப்ப இருக்கு. நீங்க சோசியல் மீடியா நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனா சோசியல் மீடியால எதை பார்க்கறீங்க, எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது டிசைடட் நம்ம கையில இருக்கு. அவன் ஓப்பனா எல்லாமே கொடுக்குறான், A to Z, எதை பத்தி வேணா வீடியோஸ் இருக்கு. ஆனா நீங்க எதை எடுப்பீங்க? நான் எடுத்தா பர்டிகுலரா சில வீடியோகள், இப்ப நான் பண்ணிட்டு இருக்கும்போது மோட்டிவேஷன் பார்ப்பேன், எடிட்டிங் பார்ப்பேன், அதுக்கப்புறம் நிறைய நம்மளுக்கு ஃபுட் ஹேபிட்ஸை பத்தி நிறைய பேர் சொல்றது, அதுக்கப்புறம் டிராவலிங்கை பத்தி பார்ப்பேன், நிறைய வேர்ல்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸ்ல இருக்கிற இப்படி நிறைய விஷயங்கள், ஜியோகிராஃபி சம்பந்தமாகும். இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, எனக்கு புதுசா தோணுது, தேடுதலுக்காண்டி நான் பார்க்கிறேன். ஆனா மித்தவங்க எல்லாம், உதாரணமா சொல்லணும்னா 14 வயசுல 15 வயசுல இருந்து அந்த 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, அந்த 26 27க்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கிற வீடியோஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்காத, கற்பனைக்கு விட்டாத சில நிறைய அன்வான்ட் வீடியோஸ், தேவையில்லாதெல்லாம் எடுத்து உட்கார்ந்து பார்த்து அதுல டிஸ்ட்ராக்ஷன், அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றேன். நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு வேணாம் சொல்ல, ஆனா இது தேவையா நம்ம லைஃப்ல? இது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏன் தேடணும்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்க லைஃப்ல டிஸ்ட்ராக்ஷன்றது வராது. சோஷியல் மீடியான்றது டிஸ்ட்ராக்ஷன் உள்ளதான். அதுல நீங்க நல்ல விஷயங்கள் இருக்கு, அந்த நல்ல விஷயங்களை எதை எடுக்கிறீங்க எதை எடுக்கலன்றது உங்க கையில தான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எதை எடுக்கணும் வேணாம் டிசைடட் நம்ம இங்க இருக்கு. அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷனே வராம நல்ல விஷயத்தை எடுத்து செய்ய ஆரம்பிப்பேன். யோசிச்சு பாருங்க. 4வது ரொம்ப முக்கியம், பாஸ்ட் லைஃப் பத்தி திங்கிங். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ப்ரீவியஸ் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், சின்ன வயசுல நடந்திருக்கும், இல்ல முன்னாடி நடந்திருக்கும், போன வருஷம் நடந்திருக்கும், போன மாசம் நடந்திருக்கும், எப்பயோ நேற்று நடந்தா கூட அது பாஸ்ட் லைஃப். அந்த ஒரு விஷயத்தை எடுத்து இன்னைக்கு உட்கார்ந்து அதை திருப்பி திருப்பி போஸ்ட்பான் பண்றது. அது அப்படி நடந்துருச்சு, அவங்க இப்படி பேசிட்டாங்க, எனக்கு இப்படி நடந்திருக்கும், நான் இப்படி சொல்லியிருந்தா நான் இப்படி மாத்திருப்பேன், அவங்க சொல்லாதனால எனக்கு இப்படி ப்ராப்ளம், நான் பேசினது தப்பா புரிஞ்சு, இப்படி அப்படின்னு போட்டு நிறைய நடந்துட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா, அட்லாஸ்ட் ப்ராப்ளம் நம்மளுக்கு சொல்லிட்டு போனது ஒருத்தன், செஞ்சுட்டு இருக்குது ஒருத்தன், ஆனா நம்ம அந்த பாதிப்பை அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப்ல போயிடுவாங்க. அவங்க என்னன்னா நம்மளை இப்படி திங்க் பண்ணி வச்சிருப்பாங்க, இவனை எதையாவது பொருத்தி போட்டோம்னா இவன் பாட்டுக்கு ஏதாவது திங்க் பண்ணுவோம், நம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம், நம்ம லைஃப் ஸ்மூத்தா போலான்னு சில பேர் பண்ணுவாங்க. நம்மளை ஸ்டடி பண்ணவங்க நம்மளை ட்ரிக்கர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போறவங்க கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு. நம்மளை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறவங்க எல்லாம் கேரக்டர்ஸுக்கு நம்ம லைஃப்ல முன்னேறக்கூடாதுன்னு இருக்கும். அப்போ அவங்க செஞ்சதை நீங்க இன்னைக்கு உட்காந்து யோசிக்காம அவன் யோசிக்கிற மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு பாசிட்டிவா நான் முன்னேறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பாஸ்ட் லைஃப்ல நடந்த எந்த இன்சிடென்ட்டையும் இன்னைக்கு உட்கார்ந்து போஸ்ட்பான் பண்ணி அது யோசிக்க மாட்டீங்க, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க, தூக்கி போட்டுறணும். பாஸ்ட் லைஃப்னு சரி ஃபியூச்சர் லைஃப்னு யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன ப்ராசஸ், இன்னைக்கு நான் இதை படிக்கணுமா, இதை படிச்சு ஒரு சாப்டரா முடிக்கணுமா, டெஸ்ட் எழுதணுமா, இன்னைக்கு என்ன பண்ணணும், அதை மாத்திரம் தான் யோசிக்கணும். இதோட ரிசல்ட்டையும் யோசிக்க கூடாது. என்ன கேட்டா பாஸ்ட் லைஃப்ல
லைஃப்ல இருக்கிற பெயின் இருக்கும், இல்லாம இருக்காது. எனக்கு இருக்கிற பெயின் அதிகமா இருக்கும், உங்களுக்கு அதிகமான பெயின்ஸ் இருக்கும். அந்த பெயினை இன்னைக்கு உட்கார்ந்து யோசிக்காம சந்தோஷத்தை நீங்க தான் கொண்டு டிசைடட் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளிப்பாடாகும். இன்னைக்கு நினைக்காத நீங்க தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி இதே தான் நாளைக்கு டிராவல் ஆகும். நாளைக்கு இதே தான் நினைச்சீங்கன்னா அடுத்த நாள் இதுதான் டிராவல் ஆகும். அப்போ பாஸ்ட் லைஃப் வந்து உங்களுக்கு ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் டெய்லி இதே பத்தி யோசிக்க இதே பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிருப்பீங்க. திடீர்னு யோசிச்சு எந்திரிக்கும் போது 2 வருஷம் டிராவல் ஆயிருக்கும். என்னடா பண்ணிருக்கோம்னு பார்த்தா 2 வருஷம் லைஃப்ல இருக்கிற நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் போச்சு. உங்களுக்கு நிறைய லைஃப்ல நீங்க உங்களை தாண்டி நிறைய போயிருப்பாங்க. திருப்பி நீங்க எந்திரிச்சு லைஃப்ல ஓடணும். நீங்க 2 வருஷம் உங்களுக்கு பின்னாடி இருந்து திருப்பி நீங்க எந்திரிச்சு போறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா எந்திரிச்சு ஓடலாம். ஆனா 2 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம வேஸ்ட் பண்ணது ஏதாவது தெரியாம வேஸ்டா இருக்கலாம். ஆனா தெரிஞ்சே நம்ம 2 வருஷம் வேஸ்ட் பண்ணது லைஃப்ல மகா தப்பு. நம்ம தான் காரணம். அது காரணம் அந்த பாஸ்ட் லைஃபை யோசிச்சது. பாஸ்ட் லைஃபை பத்தி யோசிங்க. அந்த யோசிச்சுட்டு ஒரே ஒரு நாள் யோசிங்க, நேற்று நடந்துச்சா யோசிச்சோன்னா தூக்கி ஒரு டஸ்ட்பின்ல போட்டு அடுத்த வேலையை பாருங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்க பாஸ்ட் லைஃபை இந்த செகண்ட் நினைக்காம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எவ்வளவு வழி இருக்கு, யோசிங்க. 5வது, பி யுவர் செல்ஃப். தனிமையில இருக்க பாருங்க. லைஃப்ல நிறைய நெகட்டிவிட்டி, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது நிறைய பேர்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் இப்படி நடந்திருக்கு, எனக்கு பணம் போச்சு, வாழ்க்கை போச்சு, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கல, இதுக்கு காரணம் என் ஒய்ஃப், இதுக்கு காரணம் என் ஹஸ்பண்ட், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். நம்ம இண்டிவிஜுவலா இருக்கும் போது நம்ம நிறைய லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு அவன் விட்டு போயிட்டான், இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது இன்னொருத்தவங்க போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவங்க தேர்ட் ப்ராசஸ்ல ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க. போய் நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன். ஆனா என் வியூ பாயிண்ட் சொல்லும் போது உங்களுக்கு சில நேரம் ஏத்துக்கொள்ளாத மாதிரி இருக்கும். அதை கேட்கும்போது இன்னும் மேலும் கன்ஃபியூஷன் ஆகி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு பெட்டர் சொல்யூஷன் நீங்க தனிமையில கொஞ்ச நாள் இருக்க பாருங்க. ஐசோலேட் பண்ணி பாருங்க. எப்படி கொரோனா டைம்ல எப்படி தனிமையில இருக்கணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நெகட்டிவிட்டி வரும்போது ஓவர் கம் பண்றதுக்கு ஒரே வழி தனிமையில நீங்க வந்து உங்களையே யோசிக்க டைம் எடுத்துக்கோங்க. நம்மளோட நெகட்டிவ் என்ன, நம்மளோட பாசிட்டிவ் என்ன தப்பு பண்ணோம், ஏன் அப்படி நடந்துச்சு, அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, நம்ம ஏன் அது ரியாக்ட் ஆகணும், ரெண்டையும் யோசிக்கிறதுக்கு டைம் நீங்க கொடுங்க. உங்களுக்கு இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்னா உங்க மனசாட்சி அது நின்று பார்க்கும் போது என்ன ஆகணும், உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும். அதை நீட்டா இதுக்கு டைம் என்ன கேட்டா இந்த மாதிரி விஷயங்கள் டைம் கேட்டா 1 நாள் 2 நாள் 3 நாள் மேக்ஸிமம் 7 நாளுக்குள்ள இதை முடிச்சிடணும். இதுக்கு 8வது நாள் கிராஷ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் என்ன கேட்டா 3 இல்லைன்னா 5 இல்லைன்னா 7 இதுக்குள்ள நம்ம அதை யோசிச்சுட்டு சொல்யூஷனுக்குள்ள வந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு தனிமையில ஒரு கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எதெல்லாம் பண்ணோம் ரைட்டா, எதெல்லாம் தப்பு பண்ணோம், என்ன இனிமேல் பண்ணணும், என்ன இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வரும்போது நீங்க ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. இதுக்கு யார்கிட்டையும் உட்காந்து பெரிய கவுன்சிலிங்கோ பெருசாலாம் தேவை. இந்த ஹேபிட்ஸை நான் ரொம்ப வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா காலையில இருந்து சாயந்தரம் என்னால முடிஞ்சிச்சுன்னா ஐசோலேட் ஆகி அதுக்குள்ள யோசிச்சுட்டு அதுக்கு சேமந்தான பாயிண்ட்ஸ் எழுதுவேன். இதுல என் தப்பு என்னன்றது ஒரு லைன் எழுதுவேன், ரைட் என்னன்றது எழுதுவேன், அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எழுதுவேன், யோசிப்பேன். இப்படி யோசிச்சுட்டு கரெக்டா ஐசோலேஷன் மேக்ஸிமம் என்னோட ஹேபிட்ஸ் எல்லாம் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்குள்ள இருந்து இந்த விஷயத்துல வெளில வந்துட்டு தூக்கி போட்டு அடுத்த வேலைக்கு பண்றதுதான் என்னோட கேரக்டர். ஆனா இந்த ஹேபிட்ஸ் வரதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். சில பேருக்குலாம் அதனாலதான் 3, 5, 7ன்னு சொல்றேன். ஃபியூச்சர்ல உங்களால ஒரு நாள்ல பண்ண முடியும். ஒரு டைம்ல உங்களால 1 மணி நேரத்துல உட்காந்து ஐசோலேட் பண்ணி தனிமையில உட்காந்து யோசிக்கணும். சில பேர் பாருங்க பிரச்சனை வந்து சவுண்ட் வந்துச்சுன்னா எங்கேயாவது இடத்துல தனிமையில உட்காந்து இருப்பாங்க. அவங்க யோசிப்பாங்க, அவங்களுக்குள்ள அந்த விசுவலைசேஷன் நடக்கும், பிரச்சனை எல்லாத்தையும் நடக்கும். திருப்பி அந்த நடந்ததை அப்படியே படமா ஓட்டி பார்த்துட்டு அதுல கரெக்டா கண்டுபிடிச்சு தப்ப ஒத்துக்க பார்ப்பாங்க. நான் சில நேரம் ஒத்துக்குவேன், இது நான் செஞ்சது தப்பு, இனிமேல் அது பண்ண மாட்டேன், ஆனா நீங்க இது பண்ணிருக்கிறீங்க, இதை நீங்க மாத்த பாருங்க அப்படின்னு சில விஷயங்களை நான் சேஞ்சஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சில நேரம் நான் செஞ்சது கரெக்டா இருக்கும், அவங்க செஞ்சது தப்பா இருக்கணும், அதையும் சுட்டி காமிச்சிட்டு நான் அடுத்த விஷயத்தை மூவ் ஆன் பண்றதுக்கு பார்ப்பேன். அப்ப நம்ம தனிமையில் இருக்கிறது அவ்வளோ பிளசண்டா நம்மளுக்கு கொடுக்குற விஷயம். நம்ம சொன்னக்கூடிய அந்த 5 பாயிண்ட்ஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல நிச்சயமா சொல்றாங்க உங்களுக்கு லைஃப்ல நீங்க ஜெயிக்க முடியல, என்ன பண்ண முடியலன்னு யோசிக்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டா இருக்கும். இந்த மாதிரி பாயிண்ட்ஸை தான் நான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு இது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, வேற ரூபத்துல பண்றாங்க. அப்ப நான் சொன்ன ஒரு விஷயங்கள் சக்சஸ்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வந்து கொடுக்கும். ஏன்னா நம்மளை கரெக்ட் பண்ணிட்டாலே
நம்மளுக்குள்ள இருக்கிற தப்பு ரைட்டு எல்லாத்தையும் நம்ம யோசிச்சாலே நம்ம எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இப்போ நான் சொன்ன அந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ரிசல்ட் ஒரு சொல்யூஷன் பாசிட்டிவ் மேனர்லாம் கிடைக்கும் போது நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த தேர்ட் ப்ராசஸ் பண்ணும்போது லைஃப் லாங் கொண்டு போவீங்க. லைஃப் லாங் கொண்டு போகும்போது உங்களை பார்க்குறவங்களுக்கும் இந்த பழக்கம் வரும், அவங்களுக்கும் சேஞ்சஸ் ஆகும், உங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சிங்கனாலே செஞ்சிருவீங்க. இந்த செகண்டே செய்யுங்க, உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் கிடைக்கும். நிச்சயமா சொல்றேன், இந்த ஏதாவது நான் பண்ணிட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.